இல்லை ஹீரோக்கும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு குழந்தை உருவாகி அது அபார்ட் ஆயிருக்கும். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவள் பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க எல்லாரும் பார்ட்டியில் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை போட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டும் போயிடுறா. அப்போ கரெக்டாக அந்த டைமில் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லேபர் பெயினும் வந்துடுது. உடனே ஹீரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவளை பக்கத்தில் இருந்து ரொம்பவே கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அவங்க பாட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட குறைய மறைச்சு அவன் வந்து வாழ்றான் அப்படின்னா அவன் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா, இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு பையனை வந்து இந்த உலகத்துல யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த மாதிரி கேரிங்கான ஒரு பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதே தப்ப நீயும் பண்ணி அவனை வந்து நீ மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஒரு அட்வைஸை சொல்லியிருப்பா. இந்த மாதிரி எல்லாரோட அட்வைஸையும் யோசிச்சு பார்த்துட்டு மனசு மாதிரி அவளும் அவளோட குழந்தைய பார்க்க போயிடுறா. உடனே ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பி, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்போ உடனே ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி இந்த குழந்தை எங்க 2 பேருக்குள்ளது மட்டும் கிடையாது, உனக்கும் இந்த குழந்தைக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஹாப்பியா முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோ வந்து 2 ரிலேஷன்ஷிப்பையுமே ரொம்ப பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்ணியிருப்பான். எந்த ஒரு பெரிய கயாசும் இல்லாம அவன் ரொம்ப அழாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகாம இப்படிதான் நடக்கும், நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவன் நீட்டா அந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். இன்னொரு புது படத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.